ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கொண்டக்கடலை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு நீங்கள் வச்சு எடுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுருங்க. இது 2 விசில் வரட்டும். 2 விசில் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த சன்னா மசாலாவுக்கு நாம் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதாவது சன்னா மசாலா வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான பொருள் வச்சு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். பொதுவாக நிறைய பேர் சன்னா மசாலா கடையில் வாங்கி செய்வீங்க. அதை விட நாம் வீட்டில் எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அப்படின்னா ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் தனியா, ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அடுத்ததாக 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது 3த்தையுமே சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். எண்ணெய்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. இப்போ இது லைட்டாக நம்ம வறுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 பட்டை சேர்த்துக்கலாம். சின்னதாக உடச்சி இதை மாதிரி ஒரு 3 பீஸ் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் அப்படி இல்லைனா சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்மில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு, ஏன்னா நம்மளுக்கு கருகாமல் இருக்கும். இப்போ இதையும் லைட்டாக நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நான் துருவின தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு அந்த தேங்காவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம்லாம் போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இதை வறுத்து எடுத்தால் தான் நம்மளுக்கு கிரேவியில் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கலகலன்னு சவுண்டு கேட்கணும். அந்த அளவுக்கு இந்த மசாலா பொருள்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்மளுடைய குக்கரில் 2 விசில் ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொண்டக்கடலை நல்லாவே வெந்திருக்கு. ஒன்று எடுத்து இதை மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி அழுத்துனிங்கன்னா நல்லா வெந்திருக்கிறது தெரியும். இப்போ அதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சன்னா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு நீங்கள் ஆயில் கூடவே சேர்க்கலாம், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு அந்த அளவில் சேர்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் பேஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு லைட்டாக அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த சைடில் ஓரத்துலாம் அந்த ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுக்கணும். ஒரு கொத்து கொத்தமல்லியை நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இப்போ ஏன் சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் இறங்கும் அந்த கிரேவிக்கு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தாலே தெரியும் இந்த சைடில் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த சன்னா மசாலா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் குறப்பாக இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க.
ரொம்ப நைஸான பவுடராலாம் இது வராது. ஏன்னா நம்ம வந்து தேங்காய்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அந்த வெங்காயத்தோட 3 தக்காளி பழத்தை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி போடுறத விட இது மாதிரி அரைச்சி சேர்த்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வந்து இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம கொண்டக்கடலை வேக வச்சோம்ல, அதில் வந்து ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொண்டக்கடலையை எடுத்து நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஏன் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிரேவி திக்காக கிடைக்கும். அதே சமயம் அந்த கொண்டக்கடலையோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் மொத்தம் அதில் இறங்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நாம் வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து காரம் எவ்வளோ வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மிளகாயெலாம் நம்ம சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு 1/2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம கொண்டக்கடலையெல்லாம் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா வந்து அந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே ஒன்று சேர நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தா அந்த கொண்டக்கடலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை மாதிரி அரைச்சி சேர்த்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாம் வேக வச்சுருந்த அந்த கொண்டக்கடலையை தண்ணியோடு இதில் நாம் சேர்த்துக்கணும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்த அந்த கொண்டக்கடலையை இது தண்ணியோடு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு கிரேவி வந்து திக்காக வேணுன்றதுனால நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பத்தலை, நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சன்னா கிரேவி சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரண்டி வச்சு கலந்து கொடுத்து பாருங்கள், ரொம்பவே சூப்பரான அந்த கிரேவி டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கஸ்தூரி மேத்தி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து லைட்டாக கையில் கசக்கிட்டு இதில் சேர்த்துருங்க. ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். நான் இல்லாததுனால கொத்தமல்லி தூவியிருக்கேன். கஸ்தூரி மேத்தி தான் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலெலாம் சேர்ப்பாங்க. அது ஒரு ஃப்ளேவருக்காகவும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும். இப்போ நம்மளுடைய சன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Viji. Thanks for watching.